Hi students, welcome to ACE Academy. So video பண்ண எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த டிக்கெட்ஸ் இல்ல. சோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா MAWS கான ரிசல்ட் வரும் ஆனா வராது. இந்த MAWS ரிசல்ட்ட பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இந்த வீடியோல தரேன். இந்த வீடியோவை மட்டுமாவது கெஞ்சி கேட்டுக்கறேங்க. ஓகேவா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. எந்த முக்கியமான வேலை வச்சிருந்தாலும் சரி அதை விட்டு இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? முக்கியமான வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த MAWS ரிசல்ட் பத்தி ஒரு தெளிவான வீடியோ நான் ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தேன். அதையும் எல்லாரும் பாத்தீங்க. ஆனா சொல்றத கேட்கவே மாட்டீங்க. ஏன்னே எனக்கு புரியல. ஜூன் மாசம் MAWS எக்ஸாம் எழுதணும். ஓகே, அதான் எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. நான் எதுவும் தப்பாலாம் சொல்ல, எனக்கு புரியுது. MAWS எக்ஸாம் எழுதிட்டோம், கரெக்டா? ஓப்பனா சொல்றேன், நீங்க பாசுங்க. MAWS ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதுல ரிசல்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அத்தனை பேரும் பாஸ் பண்ணணும்னா நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். யார் யாரெல்லாம் கரெக்டா படிச்சு ஓரளவு பெட்டரா எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அத்தனை பேரும் பாஸ் தான். ஆனா அப்புறமேட்டு இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டீங்க, எல்லாருமே பாஸ் தான், இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போறீங்க. ஆனா இன்டர்வியூவை முடிச்சு கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்குமானா அது பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தான். அப்ப வருமா வராதாங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும், புரியுதா? இது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாளையில ஏஇ எக்ஸாம் இருக்கு. அடுத்து கொஞ்ச நாளையில இந்த JDO மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிப்ளமோட எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த MAWS ரிசல்ட் இருக்குல்ல, அதுக்கு என்னைக்கு வரும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா ஏஇ எக்ஸாம் என்னைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும். அக்டோபர் மாசம் எக்ஸாம். இந்த JDO மோட்டார் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நவம்பர் மாசம் எக்ஸாம். அதே மாதிரி எப்பவுமே யூடியூபர்ஸ் தான் சும்மா ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருப்பாங்க. இந்த MAWS ரிசல்ட் இந்த அடுத்த மாசம், இந்த கொஞ்ச நாளையில, இந்த நாளைக்கு, இன்னைக்கே வரப்போதுலாம் போடுவாங்க. இப்போ ஒரு படி மேல போய் கமெண்ட் போடுற ஏன் நீங்க இதை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. சமீபமா ஏதோ ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், அதுல போயிட்டு ஒரு கமெண்ட், MAWS ரிசல்ட் இன்னைக்கு அப்படின்ட்டு. எது இன்னைக்கா அப்படின்ட்டு போய் பாக்குறோம். இன்னொரு வீடியோ, வேற ஒரு வீடியோ பாக்குறேன், வேற ஒரு நபர் போட்டிருக்காரு MAWS ரிசல்ட் டிசம்பர் அப்படின்ட்டு. யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றா? இல்ல எனக்கு சத்தியமா புரியல, யார் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றா? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒருத்தர் இன்னைக்குன்றீங்க, ஒருத்தர் டிசம்பர் மாசம்ன்றீங்க, எப்படி தெரியுது உங்களுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க தான் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசா கமெண்ட் போடுறவங்க அப்படி பண்றாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப இந்த குரூப் 2 ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சு. ஓகே, நான் BE டிப்ளமோ பத்தி பேசாம வேற டிகிரி வேற எல்லாம் படிச்சிருக்காங்களா அவங்கள பத்தி பேசுவோம். அவங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கானா? கிடையாது. அவங்க வாழ்க்கையே அந்த எழுதி முடிச்ச குரூப் 2 நம்பிதான். அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு எல்லா எக்ஸாமும் இருக்கு. அப்படிங்கப்ப அவங்களோட வாழ்க்கையே அந்த குரூப் 2 எக்ஸாம் பத்தி தான். அப்ப அவங்க அந்த எக்ஸாம் நினைச்சு கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, ரிசல்ட் தெரிஞ்சு போனீங்கன்னா கட் ஆஃப் நினைக்கிறோம், கட் ஆஃப் பத்தி யோசிக்கிறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே அப்படின்ட்டு நமக்கு அடுத்து ஏஇ எக்ஸாம் லட்டு மாட்டம் இருக்கு. அடுத்து 2018 கடைசியா வந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இப்போ வந்திருக்கு. நம்ம பிஸியா இருக்கணும் அந்த எக்ஸாம் நினைச்சு. நீங்க இன்னும் MAWS ரிசல்ட் எப்ப பார்த்தாலும் MAWS ரிசல்ட் ஒரு நாள் வரும். ஓகேவா? நான் யார் யாரெல்லாம் உண்மையுமே பாஸோ அவங்க பாஸ் ரிசல்ட் வர போகுது, யார் யாரெல்லாம் ஃபெயிலோ ஃபெயில் ரிசல்ட் வர போகுது. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நான் நிறைய பேர்ல சொல்லுவேன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசல்ட், ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். நான் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, MS தோனிலாம் கூட சொல்லியிருக்காரு. எனக்கு நீங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சாலே எனக்கு பிடிக்காது. ஒன்லி பிரசன்ட்ல மட்டும் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஆனா MAWS எக்ஸாம் எழுதி முடிஞ்சத பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏஇ எக்ஸாம் இருக்கு 1 மாசத்துல, டிப்ளமோ எக்ஸாம் இருக்கு 2 மாசத்துல. கையில லட்டை வச்சுக்கிட்டு இன்னும் MAWS ஏன் போட்டு எனக்கு பண்றீங்கன்னு தெரியல. வேணா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஏஇக்கு அப்ளை பண்ணல, இந்த JDO மோட்டார் வெஹிக்கிளுக்கு அப்ளை பண்ணல, RRB JEக்கு அப்ளை பண்ணல, இப்ப கரண்ட்ல எனக்கு எந்த எக்ஸாமும் இல்ல அப்படின்னா நீங்க அந்த MAWS ரிசல்ட் நினைச்சு கவலைப்படுங்க. அது எப்போ வரும்னு யோசிச்சுட்டே இருங்க. ஆனா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, சும்மா ஏதாவது ஒரு வீடியோல போயிட்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டா உட்காந்து கரெக்டா படிக்கணும், நம்ம படிக்கிறத மட்டும் பண்ணுவோம், MAWS முடிச்சாச்சு, நம்ம கண்டிப்பா பாஸ் ஆக தான் போறோம், இல்ல ரிசல்ட் என்ன வந்தாலும் சரி, இப்போதைக்கு ஏஇ படிப்போம், JDO படிப்போம், மோட்டார் வெஹிக்கிள் படிப்போம்னு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி உட்கார வச்சு அவங்க அப்படியே படிக்க வச்சுட்டு இருக்கோம். அவங்க தான் இப்ப யூடியூப் போறாங்கன்னு வச்சுக்கோம். அங்க நீங்க MAWS ரிசல்ட் போடுறப்ப, ஆமா நம்ம தான் MAWS எழுதணும், ரிசல்ட் வரலையே, ஐயோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் ஸ்டடிஸ் கொஞ்சம் வெளியில போறாங்க. இப்ப நானும் இன்னொன்னு சொல்றேன் உங்கள்கிட்ட, இப்ப ஏஇ எக்ஸாமே இல்ல, JDO மோட்டார் வெஹிக்கிள் இல்லைன்னா நம்ம போடுற வீடியோவே வேற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்னா, உங்களை மாதிரி எப்ப வரும் என்ன வரும்னு நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைப்போம், ரெக்வஸ்ட் பண்ணுவோம், தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம். ப்ளீஸ் ரிசல்ட், ப்ளீஸ் ரிலீஸ் MAWS ரிசல்ட், ஒரு ட்வீட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இங்க நமக்கு வேலை இருக்கு, இங்க ஏஇ எக்ஸாம் இருக்கு, JDO மோட்டார் வெஹிக்கிள் இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், நாங்க பிஸியா இருக்கோம்.
வேலைக்கு போகுது நானா நீங்களா? நீங்க தானே. நாங்க 10 மடங்கு யோசிச்சா நீங்க 100 மடங்கு எக்ஸாம் வச்சு யோசிக்கணும். எம்ஏ ரிசல்ட்டை விட்டுருங்கன்ற தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுதி முடிச்சாச்சு. நீங்க எம்ஏ ரிசல்ட்டை யோசிச்சு வாழ்க்கையில 1 நிமிஷம் 60 செகண்ட் வேஸ்ட் பண்ணாலும் எனக்கு வலிக்குது. அந்த 1 நிமிஷம் 60 செகண்ட்ல ஜேடியோட ஒரு கொஸ்டினை போடலாம், மாடரேட்ல ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினா சேர்த்தாங்க 200 கொஸ்டினுக்கு படிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் சேர்ந்ததான் ப்ரிப்பரேஷன். எம்ஏ ரிசல்ட்டை பத்தி இனிமேல் யோசிக்கவே கூடாது, கேட்கவே கூடாது. வர நேரத்துல கண்டிப்பா வரும். நீங்க பாஸ் பண்ணதான் போறீங்க. நான் தான் சொல்றேன், நீங்க பாஸுங்க. எம்ஏ நீங்க கண்டிப்பா பாஸ். நான் அடுத்து சொல்றேன், வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணிருக்கீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க. எக்ஸாம் டஃபா வேற இருந்திருக்கு. ஓரளவு பெட்டரா பண்ணிருந்தாலும் நீங்க ரிசல்ட் கிளியர் தான். ஆனா அப்புறம் இன்டர்வியூன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எம்ஏ பாஸ் பண்ணா வேலைக்கு போறது இல்ல, இன்டர்வியூக்கு தான் போகணும். அடுத்து இன்டர்வியூ முடிச்சாதான் தெரியாது, அப்ப பாத்துக்கலாம். ஆனா கையில ஒரே எக்ஸாம் ஏஇ. இத்தனை நாள் இன்டர்வியூ போஸ்ட் வந்தது, அது நான் இன்டர்வியூல வந்திருக்கு. எம்ஏடபிள்யூஎஸ்ல ஏஇ போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ இருக்கு, டிப்ளமோ போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ இருக்கு. நீங்க என்னன்னாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும். ஆனா இங்க ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கு. டிஎன்பிசியோட ஏஇ ஒரே எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாம் கிளியர் பண்ணா வேலைக்கு போயிடலாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆயிடலாம். அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அங்கிட்டு போனா ஜேடிஓ மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸாம், இதெல்லாம் சிங்கிள் எக்ஸாம், கிளியர் பண்ணா வேலைக்கு போயிடலாம். ஆனா ஒரு டூவா டைன்னு இருக்கிற அந்த எம்ஏடபிள்யூஎஸ் யோசிச்சு விட்டுருங்க. அந்த தயவு செய்து கேட்காதீங்க. எம்ஏடபிள்யூஎஸ் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எல்லாத்தையும் போய் கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு வீடியோ போட்டு அதுல வந்து கேக்குறீங்க. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு அந்த ப்ரெஷர் புரியுது. நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரிசல்ட் தேவைதான். ஆனா இந்த ஏஇ முடிஞ்சிருச்சு, ஜேடி எம்பிஏ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி யோசிங்க. நமக்கு இங்க எக்ஸாம் இருக்கு. ஏஇ எப்படி கேட்பாங்க? குரூப் 2 மாதிரி ஜிஎஸ் டஃப் ஆயிருமோ? எம்ஏடபிள்யூஎஸ் மாதிரியே, அதாவது எம்ஏடபிள்யூஎஸ் யோசிங்க. நான் எப்படி தெரியுமா யோசிப்பேன்? எம்ஏடபிள்யூஎஸ்ல கேட்ட மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரப்போற ஏஇலையோ இல்ல ஜேடிஓலையோ டஃபா கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க ரிசல்ட் எப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போது எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்துடும், ஒரு நாள் வரதான் போகுது, அது ஒரு நாள் வரும். இப்ப நீங்க போட்டு இவ்வளவு அது வருமா? எப்போ வரும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணீங்களா, உடனே வந்துருமா? அதனால எப்போ வருமா அப்பதானே வரும். அது அதான் திரும்ப சொல்றேன், அது எப்ப நடக்கும்னே தெரியல. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க ஏஇ எக்ஸாம் 1 மாசம் இருக்கு, அதுக்கு படிங்க. டிப்ளமா எக்ஸாம் இருக்கு 2 மாசம், அதுக்கு படிங்க. டைம் இஸ் ப்ரீஷியஸ். திரும்ப சொல்றேன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசல்ட், ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ். பிரசன்ட பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்படி வச்சுக்கோ. எம்ஏட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, கிளியர் ஆயிடுது. ஓகே, கிளியர் ஆயிடுது. தப்பா சொன்ன வச்சாங்க, கடவுள் வேண்டிக்கிறேன், தப்பா சொன்ன வச்சுக்காங்க. நீங்க எம்ஏ வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒருவேளை இன்டர்வியூ சொதப்புச்சுன்னா ஏஐஜிஎடியும் விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில? ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடலாம், அழகா வேலைக்கு போயிடலாம். ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஏஇ ஜேடிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க அதை நோக்கி ஓடுங்க. டோன்ட் திங்க் ஆன் எம்ஏடபிள்யூஎஸ் ரிசல்ட். நானே இனிமேட்டுக்கு எம்ஏடபிள்யூ ரிசல்ட்டை பத்தி பேசினாலும் அது கண்டுக்காதீங்க. நீங்க ஒன்லி உங்களோட ஸ்டடீஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஜேடிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஏஇ இதுக்காக ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் முத கொண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கம்மியான ஃபீஸ்ல கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் நம்ம ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏஇ எம்பிஐ ஜேடிஓல அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னா 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எம்ஏடபிள்யூஎஸ் பத்தி திரும்ப திங்க் பண்ண வேணாம். எக்ஸாம் முடிஞ்சு ஒழுங்கா இந்த எக்ஸாம் நோக்கி படிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.